திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட மாநகராட்சி உருது நடுநிலைப் பள்ளி கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, எம்எல்ஏ பல்லவி, இணை ஆணையர் கற்பகம் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கட்டிட வாயிலில் ஒரு ரிப்பன் கட்டப்பட்டிருந்த நிலையில் மேயர் பிரியா மற்றும் எம்எல்ஏ பல்லவி ஆகிய இருவரது கைகளிலும் ஆளுக்கு ஒரு கத்தரிக்கோல் கொடுக்கப்பட்டிருந்தது. முன்னால் நின்ற மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க முயற்சித்த போது பின்னால் இருந்து முன்னால் வந்த எம்எல்ஏ பல்லவி பட்டென ரிப்பனை வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போதே மேயர் பிரியாவின் முகம் மாறிப்போனது. பின்னர் கட்டிடத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கில் முதலில் மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை ஏற்றி பற்ற வைத்தார். இரண்டாவதாக அருகில் நின்ற எம்எல்ஏ பல்லவி மெழுகுவர்த்தி ஏற்ற கையை நீட்டினார். அவர் கையில் மெழுகுவர்த்தியை கொடுக்க மறுத்த மேயர் பிரியா இணை ஆணையர் கற்பகத்திடம் வழங்கினார். இதனால் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து எம்எல்ஏ பல்லவி வெளியேறினார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று வெளியேறிய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அங்கிருந்த அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர். அடுத்ததாக திருவிக நகர் நம்மாழ்வார்பேட்டையில் 2,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியிலும் மேயர் பிரியாவும் எம்எல்ஏ பல்லவியும் பங்கேற்றனர். இந்த முறை ஒரு கத்தரிக்கோல்தான், அதுவும் மேயர் பிரியாவிடம் இருந்ததால் கட்டிடத்தை அவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அறைகளுக்கு உள்ளே சென்று பள்ளி மாணவிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் அங்கு மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றிவிட்டு அருகில் நின்ற எம்எல்ஏ பல்லவியிடம் குத்துவிளக்கு ஏற்றச் சொல்லி மெழுகுவர்த்தியை கொடுத்தார். ஆனால் அதனை வாங்க மறுத்த பல்லவி, வேண்டாம், நீங்களே ஏற்றுங்கள் என்று கூறினார். அங்கிருந்த தாவேக்கவினர் பல்லவி பதிலடி கொடுத்ததாக கூறி வரவேற்றனர். இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த மேயர் பிரியா, புரோட்டோகால் படி IAS அதிகாரிக்கு பின்னர்தான் எம்எல்ஏ, அதுதான் அப்படி செய்ததாக விளக்கமளித்தார். குத்துவிளக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் IAS ஏற்றுவாங்க, அப்புறம் MLA ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆனால் இரண்டாவது நிகழ்ச்சியில் மேயர் பிரியாவே மெழுகுவர்த்தியை எம்எல்ஏ பல்லவியிடம் கொடுத்தது எப்படி? இப்போது அந்த புரோட்டோகால் என்னவானது என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து விளக்கமளித்த எம்எல்ஏ பல்லவி, இன்றைய நிகழ்ச்சியில் மேயர் பிரியா பங்கேற்பதாக இல்லை என்பதால் பள்ளி தலைமை ஆசிரியை தன்னை அழைத்ததாகவும், தான் வருவதை அறிந்து கொண்டு மேயர் பிரியா அவசரமாக அங்கு வந்து தன்னை குத்துவிளக்கு ஏற்ற விடாமல் தடுத்ததாகவும், தான் பொறுமை காத்ததாகவும் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்டிங்ல ரிப்பன் கட் பண்ணும்பொழுதே என்ன அவாய்ட் பண்ணிட்டு இங்கேயே இன்சல்ட் பண்றோன்ற மோட்டிவோட தான் அவங்க பண்ணதே. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர மாதிரியே பிளான் இல்லையா. எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னு இன்சல்ட் பண்ணுன்றதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. அரசியல் களத்தில் திமுக மற்றும் தவேக மக்கள் பிரதிநிதிகளின் ஈகோ யுத்தம் பரபரப்பை கிளப்பிவிட்டிருக்கிறது.
பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெபர்சன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.